நமக்கு வெப்பம் வேணும். அதனால வளிமண்டலத்துல கார்பன் வேணும். ஆனால் தொழில் புரட்சி ஆரம்பித்த காலத்துக்கு பிறகு 1850க்கு பிறகு மனிதர்களாகிய நாம் புதைபடிம எரிபொருள் சொல்லக்கூடிய ஃபாசில் ஃபியூயல்ஸ், நிலக்கரி, பெட்ரோல், கேஸ், இது எல்லாத்தையும் எடுத்து எரித்து கார்பன் டை ஆக்சைடை வெளியிட்டு கார்பன் டை ஆக்சைடு வந்து ஹீட் டிராப்பிங் கேஸ், வெப்பத்தை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாயு, அது வெளியே போகக்கூடாது. சோ என்ன, அதனாலதான் கிரீன் ஹவுஸ் கேஸ் வச்சிருக்காங்க அது பேரு. இந்த புதைபடிம எரிபொருளை எரித்து வளிமண்டலத்தில் கார்பன் அதிகமாக புவியின் சராசரி வெப்பநிலை அதிகரித்து காலநிலையில் பல்வேறு நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இந்த பிரபஞ்சத்தோடு ஒப்பிடும்போது நம்முடைய புவிக்கோளம் ஒரு துகள் தான், ஒரு கண்ணுக்கு தெரியாத துகள், நானோ பார்ட்டிகல் என்று சொல்லலாம். ஆனால் இந்த புவிக்கோளத்தை தவிர வேறெங்கும் உயிர்கள் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் அதுதான் உண்மை. அதனால்தான் இதற்கு உயிர்கோளம் என்று பெயர். இந்த உயிர்கோளத்தில் எவ்வளவு உயிர்கள் இருக்கிறது என்பதையெல்லாம் பட்டியலிடுகிறார்கள். அவற்றில் இந்த பூமியில் சில இடங்களை மட்டும் உயிர்கோள காப்பகங்கள் என்று பிரிக்கிறார்கள், பயோஸ்பியர் ரிசர்வ் என்று பிரிக்கிறார்கள். பிறகு சில இடங்களை மட்டும் எக்கலாஜிக்கல் ஹாட்ஸ்பாட், அரிய உயிர்ச்சூழல் வளமை மிக்க இடங்கள் என்று பிரிக்கிறார்கள். அப்படி உலகம் முழுக்க அடையாளம் காணப்பட்ட ஏறக்குறைய 30 இடங்கள் எக்கலாஜிக்கல் ஹாட்ஸ்பாட் என்று சொல்வார்கள். அவற்றில் 2 இடங்கள் இந்தியாவில் உண்டு. ஒன்று கிழக்கு இமயமலை, இன்னொன்று மேற்கு தொடர்ச்சி மலை. எல்லாமே வந்து இயற்கை உயிரியலாகவே நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்துது. ஆனால் ஒரு விஷயத்தை வந்து இயற்கை கடத்த மறுக்கிறது. அது என்னன்னா, இந்த வாழ்வில் என்னுடைய அனுபவத்தில் கிடைத்த என்னுடைய அறிவு இருக்குல்ல, இந்த அறிவை இயற்கை தானாக என்னுடைய அடுத்த தலைமுறைக்கு கடத்தாது. இந்த அறிவு என்னோட நின்றுது. அப்ப இயற்கை கடத்த மறுக்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து என் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கணும், நான் கடத்தணும். அப்படி நான் கடத்துவதற்கு என்ன வழினா, ஒரே ஒரு வழி தான் இருக்கு. அதான் மனிதன் கண்டுபிடித்த மகத்தான கண்டுபிடிப்பு, புத்தகம்.